உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். நம்ம நாட்டில் எத்தனையோ பக்தி இலக்கியங்கள் தோன்றியிருக்கு, புராணங்கள் இருக்குது, சித்தர்களினுடைய பாடல்கள் இருக்குது. இப்படி பக்தி இலக்கியங்கள் மிக அதிகமாக இருந்தபோது கூட அந்த பக்தி என்பது இப்போ வேறு மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி புரியாதவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்காங்க. பரிகாரங்கள் என்பதும் வேறு, பக்தி என்பது வேறு என்பதை அறியாமல் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் இதை பற்றி உணர்த்த வேண்டியது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உணவு முறை மாறிவிட்டது, கலாச்சாரம் மாறிவிட்டது, காலச்சூழல் மாறிவிட்டது. இப்படி எல்லாமும் மாறும்போது இறைவனை பற்றி வணங்கும் முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் தோன்றும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் கணிக்கக்கூடிய ஒன்று நம்முடைய திருமுறையிலே இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 5 பாட்டு திருமுறை பாடல்களில் நம்ம படித்தாலே நம்முடைய துன்பங்கள்லாம் போயிடும். யாருக்கிட்டையும் பரிகாரத்துக்கு போக வேண்டாம். எந்த விதமான சம்பிரதாயங்களும் சடங்குகளும் இல்லாமலேயே நாம் எல்லாவற்றையும் அடைவதற்கான வழி இந்த 12 திருமுறைகளில் இருக்குது. அது எப்படிங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் திருமுறைகள் 12ஆக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த 12 திருமுறைகளையும் எழுதியவர்கள், இயற்றிய அந்த ஞானியர்களினுடைய எண்ணிக்கை 27. ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும், அதுதான் 12 திருமுறைகள். 27 நட்சத்திரங்கள் இருக்கும், அதுதான் அந்த 27 ஞானியர்கள் எழுதிய அந்த 12 திருமுறைகள். இந்த திருமுறைகளில் ஒரு 5 பாடலை நம்ம படித்தோம்னாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும். இப்போ அதை எப்படி படிக்கிறது, அதை என்ன பண்ணுறது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் பாதகங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பணம் வேணுமா, அதுக்கு பதிகம் இருக்குது. நோய் தீரணுமா, அதுக்கு பதிகம் இருக்குது. குழந்தை வேண்டுமா, அதுக்கு பதிகங்கள் இருக்குது. இப்படி எல்லாவற்றுக்குமான பதிகங்கள் திருமுறையிலே நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருமுறை படிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த காலங்களிலே எல்லாம் எழுந்த உடனே முகம் கை கால் கழுவிய உடனே கொஞ்சம் திருநீரை எடுத்து நெற்றியிலே இட்டு பெரியவர்கள் ஏதாவது ஒரு திருமுறையை கற்றுக் கொடுப்பார்கள். இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது. அதனால் யாரை எதுவும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது குறைந்து விட்டது, கேட்டுக்கொள்வது என்பதும் குறைந்து விட்டது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயில்களுக்கு செல்லும்போது வீட்டில் நம்ம வணங்கக்கூடிய அந்த பூஜை முறைகளை விட கோயிலுக்கு செல்லும்போது அங்கே இந்த மாதிரி பாடல்களை நம்மால் பார்க்க முடியும். அந்த மாதிரி பாடல்களை நாம் எடுத்து படிக்கலாம். இப்போது முதல் 3 திருமுறைகளை எழுதினவங்க யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் எழுதினார். அவர் முதலிலே சிறு குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தந்தையார் அவரை சீர்காழியிலே திருக்குளத்திற்கு அழைத்து கொண்டு செல்லும்போது அந்த படித்துறையிலே அவரை அமர வைத்துவிட்டு அவர் குளித்து கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தையார் நீருக்குள்ளே மூழ்கிய போது ஞானசம்பந்தருக்கு தன்னுடைய தந்தையை காணவில்லையே என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அந்த அச்சத்தின் காரணமாக அம்மா அப்பா என்று அழைக்கிறார். அவ்வளவுதான். ஒரு குழந்தை அச்சத்திலே இருக்கும்போது அம்மையே அப்பா என்று அழைக்கும்போது சிவனும் சக்தியும் ஓடி வருவார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய பாடல்தான் முதல் பாடலாக தேவாரத்திலே அமைந்திருக்கிறது. அந்த பாடலில் ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோடுடைய செவியன் அப்படிங்கிற அந்த பாடலை பாடுறார். அந்த பாடலை பாடினால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அச்சம் நீங்கிவிடும். இறைவன் எப்படி வருகிறான், தோடு போட்டிருக்கான். தோடு என்பது பெண்ணுக்கு உரியது தானே, அது எப்படி சிவன் அணிந்திருக்கிறான் அப்படின்னா, முதலிலே ஞானசம்பந்த பெருமான் சக்தியை பார்க்கிறார். அதனால தான் தோடு போட்ட இடப்பகுதியை பார்க்குறார். தோடுடைய செவியன்.
அதுக்கு அப்புறம் தான் அவர் எப்படி வந்தாருங்கிறத அவர் பார்க்குறார். அந்த சிறு குழந்தைக்கு சிவபெருமான் எதையெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த கைகளில் பாட்டு பாடிக்கொண்டு குழந்தை வரும்போது கை வலிக்குமே என்று பொற்றாளம் கொடுக்கிறார். வெயிலிலே வருகிறதே என்று முத்து பந்தல் கொடுக்கிறார், முத்து பல்லக்கு கொடுக்கிறார், முத்து குடை கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு இவருடைய இந்த பாடல்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டால் அந்த பாடல்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு அவற்றை பெற்று தரும். இது நிஜமா, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அது சாத்தியமாகத்தான் இருக்கும். இறைவன் மீது முழு நம்பிக்கையோடு நாம் கேட்கும்போது அது நமக்கு கிடைக்கும். 1% நமக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் அது நமக்கு கிடைக்காது. ஏனென்றால் ஞானசம்பந்தர் முழுமையாக நம்பினார். அன்று நடந்தது இன்றும் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒருத்தர் என்ன பண்ணார், மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு ஒரு ஞானியை பார்க்க போனார். ஞானியினுடைய பேச்சு தொடங்கிட்டுது. தொடங்கின உடனே, அந்த உபன்யாசம் தொடங்கின உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியே வண்டியை அப்படியே விட்டுட்டு மாட்டை கட்டாமல் விட்டுட்டு போயிடுறாரு. அந்த பிரசங்கம் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே பார்த்தா மாட்டை காணும். அப்போ அவர் சொல்கிறாரு, மாட்டை காணுமே, நான் உங்களோட பிரசங்கத்தை தானே கேட்க வந்தேன், கடவுளை நம்பி தானே நான் வந்தேன், என்னுடைய மாடு காணா போச்சே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது என்பது வேறு, உன்னுடைய கடமையை செய்வது என்பது வேறு. உன்னுடைய கடமையை செய்து கொண்டு நீ இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு வெறும் பதிகம் மட்டும் பாடிக்கொண்டிருந்தால் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நம்முடைய கடமைகளையும் நாம் செய்து கொண்டு நம்முடைய அதையும் நமக்கு தேவையானதையும் நாம் கேட்கும்போது இறைவன் நிச்சயமாக நமக்கு தருவார் என்பதை நாம் உணர வேண்டும். அதே மாதிரி அடுத்த ஒரு 3 திருமுறைகளில் அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பார். அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் 2 பேரும் ஒன்று தான். அவர் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்துக்கு வந்தபோது ஏற்கனவே அவர் சைவ சமயத்திலே இருந்தவர் தான். ஆனால் இடையிலே அவர் சமண சமயத்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் சைவ சமயத்துக்கு வருகிறார். அந்த சமயத்தில் பல்லவ மன்னன் அவர் மீது கோபம் கொண்டு அவரை சுண்ணாம்பு காலவாயில் போடுகிறான். சுண்ணாம்பு காலவாய் அப்படின்னு சொன்னால் கிளிஞ்சல்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிரப்பி அதிலே வெந்நீரை ஊற்றி அது அப்படியே கொப்பளித்து வரும். அதை சுண்ணாம்பாக ஆக்கும்போது அந்த இடத்துல யாராலையுமே நிற்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வெப்பம் இருக்கும். அதை தான் சுண்ணாம்பு காலவாய் என்று சொல்லுவார்கள். அதுக்குள்ளார அப்பர் சுவாமிகளை போடும்போது அவர் சொன்னார், மாசில் வீணை மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிள வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலேன்னு சொன்னார். இறைவன் என்னோட இருக்கும்போது இந்த சுண்ணாம்பு காலவாயும் எனக்கு தென்றல் வீசக்கூடிய பூங்காவாகத்தான் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு துயரம் நமக்கு வருகிறது, நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். அப்பர் சுவாமிகளினுடைய பாடலை பாடும்போது அந்த பாடலிலே இருக்கக்கூடிய கருத்தை உள்வாங்கி பாடும்போது நமக்கு தானாகவே அந்த சூழல் மாறும் என்பதை நம்மால் உணர முடியும். எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய மனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனசு நமக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவரை தூக்கி என்ன பண்ணாங்க, கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், கல்லில் பூட்டி என்னை கடலிலே போட்டாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னார். கல் மிதந்தது. கல் எப்படிங்க மிதக்கும் அப்படின்னு கேட்டால், கல் மிதந்தது அப்படிங்கிறத ராமேஸ்வரம் சென்றிருந்த போது பார்த்தேன். மிதக்கும் கல்லை நான் பார்த்தேன். அந்த கல் பவளப்பாறைகளால் ஆன கல்லாக இருந்தது. அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த நேரத்திலே நிகழ்ந்திருக்கும். அப்படி அவர் கடலிலே பூட்டி போட்டபோது அவர் கரையேறினார் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் அந்த ஊரை கடல் ஊர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிங்கிறது ஒரு காரண பெயராக நமக்கு அதை உணர்த்துகிறது. அந்த மாதிரி நஞ்சு அவருக்கு அமுதமாக மாறுகிறது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் சில சமயங்களிலே நமக்கு பொருள்களிலே நஞ்சு அமைந்தது, ஒவ்வாமையான உணவு, அதையெல்லாம் சாப்பிடும்போது இந்த பாடல்களை அருகிலே இருந்து படிக்கும்போது நமக்கு பயன் கிடைக்கும் என்று பயன் பெற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நாம் இதை நம்பிக்கையோடு சொல்லலாம்.
இப்படிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னை பெற்றார், இறைவனிடத்திலே கேட்டு திருமணம் செய்து கொண்டார். இப்படி ஏராளமான அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்தவாறு இந்த 12 திருமுறைகளிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை அதில் பிறக்கும்போது நாம் எண்ணுவது நடக்கும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை சொல்வார், எண்ணியார் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராகப் பெறின். நல்ல உரமுடையவனாக ஒருவன் இருப்பானேயானால் அவன் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். பக்திக்கும் அது பொருந்தும். ஏனென்றால் பக்தியிலே வென்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்றை படித்து பார்க்கும்போது நன்றாக நம்மால் உணர முடியும். அதனால் இந்த 12 திருமுறைகளிலே மிகச்சிறந்த திருமுறைகள் எவை என்பதை கண்டறிந்து நாம் அவற்றையெல்லாம் படித்தால் அத்தனை துயரங்களிலே இருந்தும் நாம் விடுபட முடியும் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அந்த சான்றுகளை எல்லாம் தேடி தேடி படித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.